மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருப்பாரே ஆனால் ஒரு நாளும் நமக்கு எந்த ஒரு காரியத்திலும் குறைவை கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகள் எவ்வளவு அழகாய் எவ்வளவு நேர்த்தியாய் அதை போஷித்து அதை தாங்கி அதை கவனித்துக் கொள்ளுகிறானோ, அதே போல் நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஆடுகளாகிய நம்மை ஆண்டவர் அழகாய் போஷித்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். பயங்கரமான சிங்கங்கள் வரும்பொழுது அல்லது ஓநாய்கள் வரும்பொழுது அவைகள் நடுவிலிருந்து அந்த ஆடுகளை கர்த்தர் தான் காப்பாற்றுகிறார். அந்த நல்ல மேய்ப்பன் நம்மை காப்பாற்றுகிறார். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், பொல்லாத சிங்கங்களும் பொல்லாத ஓநாய்களும் நம்மை பீறி போடுவதற்கு அவளோடு துடித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நம்மை அழிக்க வேண்டும், எப்படியாவது நம்மை கொலை செய்ய வேண்டும், எப்படியாவது நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று தீவிரமாய் ஓநாய்கள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆடுகளாய் இருந்தால் ஒரு நாளும் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்னைக்கு அநேக நேரங்களில் சத்துருக்களை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம், எதிர்ப்புகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். வீணான பழிகள், வீணான குற்றச்சாட்டுகளை கேட்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், சத்துருவின் தலையை நசுக்கின ஆண்டவர், பிசாசின் மேல் ஜெயமெடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே கலங்காதிருங்கள். நீங்கள் செல்லுகிற வழிகளிலே கார் இருள் இருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்க இருளான பாதைகளில் நடக்கும்போது அதில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுகிறவரும் அல்ல, உங்களை கை விடுகிறவரும் அல்ல. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பூமி முழுவதும் சத்துருக்கள் நிறைந்திருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுது விழுவோம், எப்பொழுது எங்கள் பெயரை கெடுக்கலாம், எப்படி வீண் பழி சுமத்தி எப்படி எங்களை அவமானப்படுத்தலாம் என்று சிங்கங்களும் ஓநாய் கூட்டங்களும் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்களோ ஆட்டுக்குட்டிகளாய் உம்முடைய தோளின் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நீர் எங்களை கை விடவே மாட்டீர். நல்ல மெய்ப்பன், எங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிற தேவன். தகப்பனே, இந்த அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படிப்பட்ட பாதையிலே கடந்து போகிறார்களோ, வேதனையின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே, குறைகள் நடுவிலே, ஆண்டவரே, ஒருவேளை இருளான சூழ்நிலைகள் நடுவிலே கடந்து போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. நீரே கூட இருந்து இருளை வெளிச்சமாக்கி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷப்படுத்தும். நீர் கூட இருப்பதை உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை போல் உம்மை சார்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, மெய்ப்பெண் ஆடுகளை சுமந்திருப்பதை போல உடைய பிள்ளைகளை நீர் சுமந்து கொள்வீராக. அவர்களை ஆண்டவரே அக்கறையோடு கூட விசாரித்து நீதி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய அன்பின் கரம் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி.
இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.